Hello friends, welcome to Lakshita channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்குமே பிடிச்ச ஃபேவரட் ஃபுட் தாங்க செய்ய போறோம். ஆமாங்க, பிரியாணி தான். பிரியாணினா யாருக்கு தான் பிடிக்காது? குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பிரியாணி ஆல் டைம் ஃபேவரட் ஃபுட். ஸோ இந்த பாய் வீட்டு பிரியாணி நம்ம எப்படி வீட்டில் சுலபமாக செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களை வந்து சேரும். இந்த பிரியாணி செய்யறதுக்கு நான் 4 போல் மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை எந்த அளவுக்கு ஸ்லைஸ் பண்ணி மெலிசாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், புதினாவும் கொத்தமல்லியும் 1 கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ சிக்கனை 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1.5 ஸ்பூன் மிளகாப்பொடி, உப்பு போட்டு நல்லா மேரினேட் பண்ண வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் ஊறிட்டுருக்கு. 4 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது நல்லா மழன்னு அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். இவ்வளவு தான் இந்த பிரியாணி செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு அரிசி ஊற வைக்கணும். நான் இங்கே பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ பிரியாணி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கும் போது தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடலாம். 1/2 மணி நேரம் ஊறினா தான் நம்ம பிரியாணி வந்து பொலன்னு வரும், அதாவது உதிராக வரும். ஃபஸ்ட்டு ஒரு 25 கிராம் அளவு நெய் விட்டுருக்கேன். அதாவது 2 டேபிள் ஸ்பூன் 2.5 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு நெய்யை நான் விட்டுருக்கேன். நெய்யை விட்டிங்கன்னா பிரியாணியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 150 ml சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன், அதையும் விட்டுருக்கலாம். எண்ணெய் நல்லா காயறதுக்கு வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிடலாம். 3 பட்டை, ஒரு 7 ஏலக்காய், 10 லவங்கம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் நல்லா வெடித்து அதோட ஃப்ளேவர் வந்து எண்ணெயில் இறங்கணும். அது வரையும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா வெடித்து அதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணியோட ஃப்ளேவர் டிசைட் பண்ணுறது என்ன அப்படின்னா ஆனியன் தாங்க. ஸோ நம்ம ஆனியன் குக் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக குக் பண்ணணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். அவசரப்பட்டு அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா பிரியாணியோட டேஸ்ட்டு டோட்டலாக மாறிடும். இந்த வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி வர்றதுக்கு நான் 2 சிட்டிக்கு அளவு உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ணி இப்போ நம்ம வெங்காயம் வதங்க விடலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு 5 நிமிஷம் கழித்து காட்டுறேன் உங்களுக்கு இந்த வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கியிருக்கு அப்படின்னு. இப்போ 5 நிமிஷம் ஆயிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா குக் ஆகணும். ஸோ நம்ம செய்கிற குவான்டிட்டியை பொறுத்து டைம் வந்து வேரி ஆகும். இன்றைக்கி நான் 1/2 கிலோ பிரியாணி செய்கிறேன். ஸோ என் ஆனியன் வதங்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்க விடணும். ஆனியனை ரொம்பவும் கரிஞ்சிடக்கூடாது. இங்கே பார்த்தீங்களா கரெக்டான பக்குவமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்த பிறகு நல்லா வதங்கணும். அந்த இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிட்ட பிறகு நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் சொன்ன அதே ஸ்டெப்ஸில் ஃபாலோ பண்ணி நீங்கள் பிரியாணி பண்ணிங்கன்னா உங்கள் பிரியாணி நிஜமாலே பாய் வீட்டு பிரியாணி மாதிரியே அந்த அளவுக்கு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா என்னுடைய முஸ்லீம் நண்பர் ஒருத்தர் இது எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ நான் அந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி இங்கே செஞ்சுருக்கேன். இஞ்சி பூண்டு வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற புதினா, கொத்தமல்லி
இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து கொஞ்சோண்டு நிறுத்தி வச்சுருக்கேன். புதினாவையும் கொத்தமல்லியும் கொஞ்சம், அதாவது 1/4 கைப்பிடி அளவு நிறுத்தியிருக்கேன். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதங்க விட்டுடலாம். சிக்கன் நல்லா வதங்கி அதில் இருக்க தண்ணி கொஞ்சம் ஊஸ் அவுட் ஆகணும். ஸோ நம்ம பிரியாணி செய்யும்போது அவசரப்பட்டு செய்யாமல் அந்தந்த ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சால் நம்ம பிரியாணிக்கான சூப்பர் ஃப்ளேவர் நமக்கு சூப்பராக கிடைக்கும். இப்போ நம்ம சிக்கன் வதங்கிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கனை நம்ம மேரினேட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிரியாணியில் இருக்க சிக்கனுமே நல்லா டேஸ்ட்டாக ஜூஸியாக இருக்கும். பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக கட் பண்ணல, லைட்டாக ஸ்லிட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா ஃபுல்லாக கட் பண்ணால் அதோட டேஸ்ட் வந்து வேரி ஆகும். 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் பொடி போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து சிக்கன் ஆல்ரெடி மேரினேட் பண்ணும்போதுமே தனியாக போட்டிருக்கோம். இந்த அளவு மிளகாய் பொடியே போதுமானது. அதாவது 1/2 கிலோவுக்கு 1 ஸ்பூன் போதும். நம்ம மேரினேட் பண்ணும்போது வேறு 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ நல்லா நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க டொமேட்டோஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லாஸ்ட் டொமேட்டோ ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே டொமேட்டோ ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃப்ளேவர் மாறும். அதுவும் இல்லாமல் பிரியாணிக்கு தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது. அப்படி நீங்கள் தக்காளி அதிகமாக சேர்த்தீங்க அப்படின்னா அந்த புளிப்புத்தன்மை கொடுத்து தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும் பிரியாணி. அந்த பிரியாணிக்கான டேஸ்ட் வந்து ஃப்ளேவர் மாறும். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க தக்காளி வந்து வதங்கிறதுக்காக நான் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணதால் என்னுடைய தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நான் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக தயிர் ஆட் பண்ணுங்கள். தயிர் ஆட் பண்ணாதான் இந்த பிரியாணிக்கான டேஸ்ட் நல்லா கிடைக்கும் நமக்கு. அதுவும் இல்லாமல் சிக்கன் பீஸ் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து மேரினேட் பண்ணும்போதுமே நம்ம வந்து கர்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பிரியாணியில் இருக்க சிக்கன் பீஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக ஜூஸியாக இருக்கும் இந்த மாதிரி ப்ராசஸில் நீங்கள் செய்கிறதால. இப்போ நான் தக்காளியெல்லாம் கொஞ்சம் நல்லா நம்ம கரண்டியை வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்திருக்கு பாருங்கள். இப்போ சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வெளியே வந்திருக்கு. இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு நான் கல்லுப்பு எடுத்திருக்கேன். உப்பு அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இந்த கிளாஸில் நான் 2 கிளாஸ் அளவு அரிசி எடுத்திருக்கேன். ஸோ நான் 3.5 கிளாஸ் அளவு தண்ணி விட்டுருக்கேன். இது பாஸ்மதி ரைஸ்ன்றதால 3.5 கிளாஸ் அளவு தண்ணி போதும். அதுவும் இல்லாமல் சிக்கனில் இருக்க தண்ணி நமக்கு ஒரு 1/2 கிளாஸ் அளவு வந்திருக்கும். ஸோ நான் 3.5 கிளாஸ் அளவு மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றிட்ட பிறகு நம்ம அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணணுன்னா உப்பு வந்து கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம அரிசி போட்டு வெந்த பிறகு பிரியாணிக்கான உப்பு வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கிற மாதிரியாக இருந்தால் கண்டிப்பாக வந்து பிரியாணியில் வந்து உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி தோணும். ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு கரிக்கிற அளவு இருக்கணும். இப்போ அவ்வளோதான், நம்ம அரிசி போட்டாச்சு. லைட்டாக ஜென்டிலாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ குக்கரில் விசில்லாம் விட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அடி பிடிக்காமல் குக்கர்லேயே தம் பிரியாணி பண்ணலாம். இப்போ கரெக்டாக தண்ணி சுண்டி வந்திருக்கு பாருங்கள். லாஸ்ட்டு நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியும் புதினாவும் லாஸ்ட்டு மேலே டாப்பிங் பண்ணிக்கலாம். டாப்பிங் பண்ணிவிட்டு கேஸை கரெக்டாக ரொம்ப லோ ஃப்ளேமில் சிம்மில் வச்சுக்கிறேன். சிம்மில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் குக்கரோட லிட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். கரெக்டாக 20 மினிட்ஸ் வந்து குக்கரை ரெஸ்ட்டில் விட்டுடலாம். 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம பிரியாணி கரெக்டாக ஃப்ளேவராக வெந்திருக்கு. இப்போ நான் ஸ்பூன் வச்சு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா உதிராக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ சூடில்
உங்களுக்கு தெரியல, கண்டிப்பாக ஆறின பிறகு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்தது பிரியாணி. இதே டைப்பில் இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக பிரியாணி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கடையில் வாங்குகிற பிரியாணி டேஸ்ட் கண்டிப்பாக நம்ம வீட்டில் செய்யலாம் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.